திமுக வேட்பாளர் இந்திராணிக்கு கொலை மிரட்டல். தாராபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் டாக்டர் இந்திராணிக்கு தபால் மூலம் கொலை மிரட்டல் கடிதம் வந்துள்ளது. அனுப்புநராக உதயகுமார் பெயரில் வந்த கடிதம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து திமுக நகர செயலாளர் முருகானந்தம் மற்றும் நகரமன்ற தலைவர் பாபு கண்ணன் முன்னிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் விசாரணை தொடங்கி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். செய்தியாளர் முனியப்பன். இல்லைங்க சார், நகரத்தில் எல்லாருமே பிரச்சாரத்தில் இருக்காங்க. யாருமே எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல ஸ்பாட் எங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டு கூட்டணிக்கு சொல்லணும். சரிங்க, இந்த அட்ரஸ் போட்டோ அந்த வாசகங்கள் சரிங்க சார். பாதுகாப்பு சார், வேட்பாளருக்கு பாதுகாப்பு, எல்லா வேட்பாளருக்கும் பாதுகாப்பு. விசாரிச்சுட்டு உண்மைங்கிறப்ப எங்க அதிகாரிக்கு சொல்லிட்டு பாதுகாப்பு கொடுக்கப்படும். திருப்பூர்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க சார். யாரு விசாரிச்சாங்க சார்? திருப்பூர்ல இருந்து போஸ்டல் ஆயிருக்கு. கொஞ்சம் பாருங்க சார். ஆமா சரிங்க சார், வாங்க. சரிங்க சார், வாங்க சார். உங்களுக்கு சார்ஜ் போட்டுங்க. எடுத்துக்க சார்ஜ் சரி தலைவா, வாங்க அப்படியே. தாராபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் இந்திராணி அவர்களுக்கு தாராபுரம் தொகுதியில் எங்கு சென்றாலும் சிறப்பான வரவேற்பு மக்களிடத்திலே இருக்கிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாத சிபி டிரைவிங் ஸ்கூல் உதயகுமார் என்ற பெயரில் இருந்து கொலை மிரட்டல் கடிதமானது வேட்பாளரின் இல்லத்திற்கு வந்துள்ளது. அது குறித்து யார் இந்த கடிதத்தை அனுப்பினார்கள் என்று விசாரிக்குமாறு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அனைத்து நிர்வாகிகள் இங்கே வந்து காவல்துறை ஆய்வாளரிடம் புகார்கள் வழங்கியுள்ளோம். அவர் இது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்கள் வேட்பாளரை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற நாங்கள் உழைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவர் அனுப்பியிருக்கிற கடிதத்தில் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் குறிப்பிடல. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார். இல்ல, மொட்டை கடிதாசியில போட்டோவில் வச்சு அனுப்பிக்கிறாங்க. திருப்பூர்ல இருந்து அனுப்பிக்கிறாங்க, ப்ரொஃபஷனல் கூரியர்ல.